மனிதன் தனது வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எப்படியாவது கடவுளின் அருளை பெற வேண்டும் என்று பலரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உருவமாக விளங்குகிறார். அது அவரவர் நம்பிக்கை, அவரவர் விருப்பம். நம்மில் பலரும் வணங்கும் தெய்வம்தான் முருகக் கடவுள். முருகன் ஞானத்தின் சின்னம், கருணையின் வடிவம், பக்தியின் உயிர். ஆனால் அவர் நம் வாழ்க்கையில் உண்மையாக எப்படி வெளிப்படுகிறார் என்பதை இன்றைய வீடியோவில் முருகனுடன் உங்கள் அந்த தெய்வீக இணைப்பை நாம் எவ்வாறு உருவாக்கலாம் என்று காண்போம். முருகனுடன் தொடர்பு கொள்ளும் முதல் படி மனசுத்தம். கோபம், பயம், பொறாமை போன்ற உணர்வுகள் நம் மனதை மறைக்கின்றன. அவற்றை விட்டுவிட்டு அமைதியுடன் மனதை தூய்மைப்படுத்தினால் அந்த அமைதிக்குள் முருகனின் ஒளி தானாக வெளிப்படும். அடுத்தது பாடல் மற்றும் ஜபம். முருகனை போற்றும் திருப்புகள், கந்தசஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவண பவ மந்திரம், இவை அனைத்தும் வெறும் சொற்கள் மட்டுமல்ல, அவை தெய்வீக அதிர்வுகள். ஒவ்வொரு முறை அவை உச்சரிக்கப்படும் போது அந்த ஒளி நம்மை முருகனின் ஆற்றலுடன் இணைக்கிறது. மௌனத்தின் வழி முருகனை உணர்வது, அதுவே தியானம். கண்களை மூடி ஓம் சரவணபவ என மனதில் மீண்டும் மீண்டும் கூறுங்கள். சில நொடிகளில் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி உருவாகும். அதுவே முருகனின் அருள் ஒளி. முருகனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவரின் நற்பண்புகளையும் நம்முள் வளர்க்க வேண்டும். கருணை, அன்பு, சேவை, இதுவே முருகனின் வழி. பசியானவருக்கு உணவு அளிப்பது, உதவி தேவைப்படுபவர்களுக்கு கை கொடுத்து உதவினால் நம் கை முருகனின் கையில் இணைந்திருக்கும். பெரும்பாலும் முருகக் கடவுள் மலைகளில் தான் குடிகொள்கிறார். பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் போன்ற புனித நிலங்களில் ஒரு தரிசனம் கூட நம்முள் உள்ள உற்சாகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அவரை காண நாம் ஏறும் ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக முன்னேற்றமாக நமக்கு இருக்கும். முருகனை போற்றுவது ஒரு கடமை அல்ல, ஒரு உறவு. அவரை நண்பராக, குருவாக, தந்தையாக நினைத்து பேசுங்கள். நீங்கள் மனமாற பேசும்போது அவர் கண்டிப்பாக பதிலளிப்பார். மனப்பூர்வமான உரையாடலே உண்மையான பிரார்த்தனை. இன்றைய நவீன அறிவியல் கூட இதை ஒப்புக்கொள்கிறது. மந்திர ஜபம் செய்யும் போது மூளையில் அமைதியான அல்பா அலைகள் உருவாகின்றன என்று நியூரோ சயின்ஸ் கூறுகிறது. அதாவது முருகனை நினைப்பது ஆன்மீக உயர்வாக மட்டுமல்ல, மன அமைதிக்கும் ஒரு அறிவியல் வழியாகும். முருகனுடன் நம் மனதை இணைக்க சடங்குகள் தேவையில்லை. உண்மையான மனப்பான்மை போதுமானது. அவரை உள்ளத்தால் அலையுங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக வந்து நிற்பார். உண்மையான பக்தியின் குரலை முருகன் ஒருபோதும் மௌனமாக விடமாட்டான். இந்த வீடியோ உங்களின் ஆன்மீக பயணத்தில் சிறு ஒளியாய் இருந்தால் இந்த பக்தி உணர்வை மற்றவர்களுடன் பகிருங்கள். ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.